முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோடு இந்த முருகனின் கையை தொட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைக்க தான் வந்திருக்கேன். வாழ்க்கை உனக்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்குதுனவனே நான் உனக்கு தண்டனை கொடுக்குறேன்னு நினச்சி பயந்துட்டியா? இல்லை என் செல்லமே, அனைத்தையும் தாங்கும் சக்தியை உனக்கு கொடுப்பதற்காகவே சில சோதனைகளை உனக்கு கொடுத்தேன். மொத்தத்தில் நீ பலமுள்ள தைரியமுள்ள ஆளாக மாறணும்னு நான் நினச்சேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டங்களை நான் வரவிட மாட்டேன். இப்போது நீ பெற்றிருக்கும் வாழ்க்கையை நினச்சி நீ தோல்வியாக கவலைப்பட வேண்டாம். தோல்வி அடைந்தவர்கள் வெற்றி பெறுவதற்காக வேலை செய்யும்போது, நம்பிக்கையோட முயற்சி செய்யும்போது அதை நான் கண்டிப்பாக அப்படியே அவங்க கைகளில் சேர்த்துருவேன். இப்போது இந்த இரவு பொழுதானது நீ வெற்றி பெறுவதற்காக அளவேண்டிய இரவு அல்ல. வெற்றியை பெறப்போகிறாய். நம்பிக்கையோடு இந்த இரவு பொழுதை கடந்து வரணுன்ற அந்த தைரியத்தை உணவாக்கி கொள்ளக்கூடிய இரவு தான் இது. இத்தனை நாளாக நீ அடைந்த தோல்விகளையும் உன் சோதனைகளையும் தாண்டி உடைஞ்சு போயிருக்கிற உன் மனசை அழகாக உருவாக்கி நாளைக்கு உனக்கான நல்லதை உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை செய்யும் நோக்கத்தோடு தான் இந்த அப்பன் முருகன் என் கைகளை தொட சொன்னேன். வாழ்க்கை எப்போதும் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்காது. ஆனால் உனக்கு எது தேவையோ அதை கண்டிப்பாக உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கும். அதனால் உனக்கு கிடைக்கும் விஷயங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ எதை இழந்தாலும் மனசு உடஞ்சி போகாமல் தைரியமாக நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கோ. உன் முயற்சி நிற்காத வரைக்கும் உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது. தற்காலிகமாக நீ அனுபவிக்கும் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி நிரந்தரமாக உனக்கான நிம்மதியை நான் கொடுக்க போகிறேன். நீ மன அமைதியோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை ஒப்படைக்க போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுத்துருவேன். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் கூட இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேன். உன் கண்ணீரை தொடச்சி நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்ட அந்த அழகான வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்தே தீருவேன். உன் மனதை உடைக்கும் விதமாக நடந்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கேட்ட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து என் ஆசீர்வாதங்களையும் உன் வாழ்க்கையில் அள்ளித்தரும் நோக்கத்தோடு தான் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். நீயே உன்னை வெறுக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் உன் மனதை உடைக்க செய்தாலும் கூட அந்த துண்டுகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு நீ தைரியமுள்ள சக்தியுள்ள பலசாலியாக மாறணும் என் செல்லமே. இந்த உலகம் உனக்கு தராத விஷயங்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுப்பேன். வெற்றியை கொடுத்து நிலகுலைஞ்சு போயிருக்கிற உன்னை உருவாக்கி உன் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான வாசலை நான் காட்ட போகிறேன். உன் கண்ணீருக்கு யாருமே பதில் சொல்லாத இந்த இரவு பொழுதிலும் நான் உனக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் பார்த்தியா? எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி உன் உள்ளம் வெறுமையாக இருப்பதும் வாழ்க்கையை நினச்சி நீ வருத்தத்தோடு வாழ்வதையும் என்னால் பார்க்க முடியலை. அதனால தான் உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துடைத்தெறிந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் நோக்கத்தோட இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். இந்த உலகமே உன்னை காயப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது உன் காயங்களை எல்லாம் தொடச்சி உனக்கு மருந்து போட்டு உன்னை அழகாக நேசிக்கும் நோக்கத்தோடு நான் உன்னை தேடி வந்திருக்கேன். கடைசி நம்பிக்கையும் உடஞ்சி போய் இனிமேல் நம்ம வாழ்க்கையை அவ்வளவுதான் நினச்சிருக்க இந்த சூழ்நிலையில் உனக்கான நல்லதை நொடி பொழுதில் நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ அழுகிறியா, வருத்தப்படுறியா, கவலைப்படுறியான்றத இந்த மனிதர்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு முறை நீ அப்பா முருகான்னு என்னை கூப்பிட்டினா நீ கூப்பிடும் குரலை வச்சே நீ மனசுடைஞ்சு போயிருக்கியா, வருத்தத்தில் இருக்கியா, சந்தோஷத்தில் இருக்கியான்றத இந்த அப்பன் முருகன் நான் புரிஞ்சுக்குவேன். முருகன் என்பது ஒரு உணர்வு, ஒரு அப்பாவுக்கான அடையாளம், ஒரு அமைதி, தெய்வ துணை. அது உனக்கு பொறுமையை வரவழைக்கும். என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தானாகவே சரியாயிடும்ன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த விதத்திலும் நீ தோற்று போகவோ துவண்டு போகவோ நான் விட்டுட மாட்டேன். உன் மனவேதனைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? யார் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த முருகன் உன்னை சரியாக புரிந்து கொண்டவனாகவே இருக்கேன்.
நீயே உன்னை வெறுத்தாலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையா இருந்து ஆறுதல் சொல்லி அரவணைச்சு நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீ மௌனமாக இருந்தாலும் உன் மன வலியையும் வேதனையும் நான் புரிஞ்சுக்கிட்டு உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேனேன்னு சொல்லமே. நீ அவங்க இவங்கன்னு யாருக்காக வேணாலும் வாழ்ந்துட்டு போ. ஆனால் அதே நேரத்தில் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கும். இல்லாட்டி உனக்கான உலகத்தை உன்னால் பார்க்கவே முடியாது. எல்லாத்துக்குமே நீ விமர்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா ஒரு நாளும் வெற்றியின் உச்சத்தை தொட முடியாது. வைராக்கியங்கிறது குளிர்ச்சி அல்ல, அது ஒரு தெளிவு. யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்னு பார்க்காம நீ நடக்க வேண்டிய பாதையில் நிற்காமல் நடந்து போய்கிட்டே இரு. உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தர்றேன். அவமானப்படும்போது அவதாரம் எடுக்க தயாராகு. கீழே விழுகும்போது மறுபடியும் வைராக்கியத்தோட விஸ்வரூபம் எடுத்து எழுந்து நிற்க பழகு. உன் மனசு புண்படும் போதெல்லாம் நீ தைரியமாக புன்னகை செய்ய கற்றுக்கோ. அடுத்தவங்க கிட்ட பேசி பேசி வாதாடுறதை விட்டுட்டு அமைதியாக இருந்து வாழ்ந்து காட்டி ஜெயிக்கணுமே செல்லமே. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீ பேசுகிற விதமும், நீ பேசுகிற தோரணையும் சரியாக இல்லை என்றாலும் இந்த உலகம் அப்படி சொன்னாலும் நீ அதை நம்பிட வேணாம். ஏன்னா நீ உண்மையை பேசுகிற. நீ உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையாக நடந்துக்கிற. அதனால தான் உன் வார்த்தைகளில் கம்பீரம் இருக்குது, ஒரு தைரியம் இருக்குது, ஒரு துணிவு இருக்குது. ஆனால் அதை வெளியே இருந்து பார்க்குற மனிதர்கள் நீ பேசுகிற தோரணை சரியில்லை, நீ பேசுகிற விதம் சரியில்லைன்னு உன்னை மட்டம் தட்ட நினைக்கிறாங்க. இந்த உலகம் எப்போதுமே இப்படி தான். யார் எந்த உண்மையை சொன்னாலும் அதை அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்க மாட்டாங்க. நீ யதார்த்தமாக வாழ்க்கையின் நிதர்சனத்தை பேசும்போது இந்த உலகம் பொய்மை நிறைந்ததா மாயம் நிறைஞ்சதா இருக்கதால அதை ஏற்றுக்காமல் உன்னையே குறை சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே. மனிதர்களும் இந்த மலைக்கு வரும்போது விதிக்கிறீங்களே அந்த கொடையும் ஒன்று தான். ஏன்னா மழை பெய்யும் போது உன்னை தலைக்கு மேலே தூக்கி பிடிப்பாங்க. மழை இல்லாட்டி அந்த கொடையை போல் உன்னையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிருவாங்க. தேவை வந்துருச்சுன்னா உன்னை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசுகிற இதை மனிதர்கள் எந்த காரியமும் தேவையில்லை நடக்க வேண்டியதில்லைனா உன்னை சற்று மதிக்காமல் உன்னை கண்டுக்காமல் கடந்து போகிறத நீ பார்க்குறதானே. அழுத பிள்ளையை சிரிக்க வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகனுடைய கடமை அல்லவா. வாழ்க்கையை நினச்சி வருத்தத்தோடும் சலிப்போடும் வெறுமையோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். ஓ மேலே அக்கறையும் அன்பையும் கொடுக்க என்னை விட வேறு யார் சரியாக இருக்க முடியும்? இதோ உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ என்னை சந்திக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் உனக்காக எதையாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் உன்னை விட்டு போவாங்க. எப்படி வாழணுங்கிறத சில பேர் கற்றுக் கொடுப்பாங்க, எப்படி வாழ்ந்துடவே கூடாதுங்கிறதையும் சில பேர் உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அவங்கள பார்த்து இப்படி மட்டும் இருந்துடக்கூடாதுன்ற அந்த புரிதலையும் தெளிவையும் நீ உருவாக்கிக்கோ. உன் தோல்வியும் உன் வெற்றியும் நீ எனக்கு கொடுக்கும் எல்லாமே பூஜைகள் தான், என்னுடைய பரிகாரங்கள் தான். ஆமேன் செல்லமே. ஏன்னா நீ செய்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நான் தானே பொறுப்பாளனாக இருக்கேன். உன் தோல்வியும் வெற்றியும் கூட நீ எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவே நான் பார்க்குறேன். அதனால் நேர்மையோடு இருந்து வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. இந்த உலகமே உன்னை நம்பாவிட்டாலும் பரவாயில்ல, இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும், உனக்கு எதையும் செய்ய முடியாது என்கிட்ட எதுவும் இல்லைன்னு கைவிரிச்சாலும் பரவாயில்ல, என்னை நம்பு. உனக்கு எது தேவையோ என்ன தேவையோ எப்போது தேவையோ அதை நான் வந்து உன் கைகளில் கொடுக்குறேன். விதியும் சதியும் சேர்ந்து ஒரு மனிதனை வீழ்த்த நினைச்சாலும் அவன் செய்த தர்மம் அவனை கண்டிப்பாக சரியான நேரத்தில் காப்பாற்றும். நானும் உன்னை காப்பாற்றி உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்ல முறையில் வாழ வைக்க போகிறேன். உன் வாழ்க்கை பயணத்தை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போ. ஆனால் யாரையும் கெடுக்காம, யார் வாழ்க்கையும் அழிக்காம, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம உனக்கென ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு நல்ல முறையில் வாழ்ந்து விட்டு போ. கூப்பிட குரல் இல்லாத நேரத்திலும் உன் கண்ணீரை உனக்கு மொழியாக பேசும்போதும் அதை முதலில் கேட்பவன் இந்த முருகன் மட்டும்தான். நீ மௌனமாக இருந்தாலும் கூட உன் வேதனை மன வருத்தத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுப்பேனேன் செல்லமே. விட்டு கொடுத்து போகிறதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை.
வாழ்க்கையில் யார் விட்டு கொடுக்கறது யார் மன்னிக்கிறதுங்கிறதே இங்கே கேள்விக்குறியாக இருக்கும்போது என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறியா? முதல்ல விட்டு கொடுத்து முதல்ல மன்னிக்கக்கூடிய ஆளாக நீரு. மற்றதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். யாரோ ஒருவர் தவறு செஞ்சாலும் நீ ஒரு முறை இருமுறை கீழே இறங்கி போய் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் அதுவே தொடர்கதையாக எப்போதுமே நீ தான் விட்டு கொடுத்து அமைதியாக பொறுத்து போகணுன்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அதை நடக்க விடாதே. ஏன்னா நீ ரொம்ப விட்டு கொடுத்து இறங்கி இறங்கி அனுசரித்து போகும்போது அங்கே உன் தன்மான குறைவாக வந்துடும். உன் தன்மானத்துக்கு இடம் கொடுக்காம உன்னை ஒரு ஆளாக மதிக்காமல் உன்னை அற்பமாக பார்க்க நினச்சிருவாங்க. அதனால் விட்டு கொடுப்பதும் அனுசரிப்பதும் தொடரட்டும். ஆனால் அது ஒரு 2 முறைக்கு 3 முறைக்கு மேலே போகும்போது நீ இனிமேல் அந்த உறவே வேணாம்னு ஒதுங்கி போக கற்றுக்கோ. எவ்வளவுதான் நீயும் விட்டு கொடுப்ப, எவ்வளவுதான் நீயும் கஷ்டப்படுவ. உனக்கும் ஒரு மனசு இருக்குது, உனக்கும் ஆசா பாசங்கள் நிறைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்குன்றத இந்த உலகம் புரிஞ்சுக்கணும் அல்லவா? யார் உனக்கு உதவி செஞ்சாலும் அவர்களுக்கு நன்றி சொல்ல தயாராகு. உன்னோட சின்ன வயசு உள்ளவங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேச பழகு. யார் உன் மீது அன்பு செலுத்தினாலும் அந்த அன்புக்கு கடன்பட்ட பிள்ளையாக கடமைப்பட்ட பிள்ளையாக நீரு. யாருக்காவது ஒரு சின்ன கஷ்டம் சின்ன வருத்தம் இருந்தாலும் அவர்களது துயரத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய பழக்கத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. பாசத்தை வெளிக்காட்டும் நல்ல பிள்ளையாக நீ இருந்தாலும் உன் மன வருத்தத்தை யாரிடமும் வெளிப்படுத்தாத, எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிற பிள்ளையாக நீ இருப்பதை பார்க்கும்போது எனக்கே மனசு வருத்தமாக தான் இருக்குது. கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே உன் மனசில் இருக்க வருத்தங்களையும் வேதனைகளையும் முழுவதுமாக அகற்றி உனக்கு நல்ல மன மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காது முடியாதுன்னு மட்டும் நீ முடங்கி போயிட வேணாம். நீ எதிர்பார்த்தது கிடைக்காதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. உன்னை நம்பு. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். இருப்பது போல இருந்து இல்லாமல் போவதுதான் பல விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் உன் கையில் எது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி நீ சந்தோஷமாக ஒளிமயமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்ட போகிறேன். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நீ வெற்றி பெறப் போகிறாய் என் செல்லமே.